ஹாய் கைஸ், வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? அமிகோ கேரேஜ். இந்த படத்தில் வந்து மாஸ்டர் மகேந்திரா வந்து நடிச்சிருக்கிறாரு. அவரோட நடிப்பே வந்து வேறு லெவலில் இருக்கும். இந்த படத்தோட ரிவ்யூ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட கதை என்னென்னா, முதல்ல வந்து ஒரு பெரிய ரவுடி இருப்பார். ரவுடி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வந்து அடித்து தம்சம் பண்ணிக்கிட்டு இருப்பார். அவருக்கு வந்து வலது கையாக ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து ஆர்ம்ஸு எல்லாமே வச்சுக்கிட்டு பயங்கரமாக இருப்பார். அவர் வந்து ஒரு நாள் வந்து பயங்கர போதையில் வந்து வந்துக்கிட்டு இருப்பாப்புல. வந்துட்டு ஒரு கூட 2 பேருமே வந்து ஒரு பைக்கிலேருந்து ஒயின் ஷாப்லேருந்து வெளியில் வருவாங்க. வெளியில் வரப்போ பக்கத்தில் ஒரு பைக் இருக்கும். அந்த பைக் வந்து இடத்துல இறக்கிட்டு 2 மிதித்து தள்ளி விடுவாங்க. அதை யாரும் பைக்குன்னு பார்த்தோன்னா கடைசியில் மாஸ்டர் மகேந்திரன் அவரோட பைக். ஹீரோ வந்து பார்த்துட்டு ஏன் மிதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. நான் அப்படித்தான் மிதிப்பேன் சொல்லிட்டு பச்சையாக வந்து திட்டுவாங்க. அதனால் வந்து ஹீரோ என்ன வர்றாரு, ஒரு அரை கன்னத்திலே போட்டுவார். இதனாலே இவங்க 2 பேருக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படும். இதனால் வந்து மாஸ்டர் மகேந்திரருக்கு என்னென்ன பிரச்சனைலாம் சந்திக்கிறாரு, கடைசியில் அவர் வந்து பெரிய தாதாவா இந்த மாதிரி ஆகிட்டு கடைசியில் வந்து என்னென்ன நிலைமைக்கு போகிறாரு அப்படிங்கிறத இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த படத்தில் கொடுக்கப்பட்ட கான்செப்ட் படி எல்லாருமே வந்து பக்காவாக நடிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் மாஸ்டர் மகேந்திரன் வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்லவராக வந்து படித்து பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கிற திறமையில் வந்து உழைச்சிட்டு இருப்பார். ஆனால் இந்த வில்லன் என்ன பண்ணுவான்னா, அவர் வந்து முன்னேற விடாமல் அவனுக்கு எதிர்த்தாப்புல வந்து ஒரு ஆப்போசிட்டாக வந்து பேசிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு அது எதுன்னு பண்ணிக்கிட்டு ஏற்பட்ட இம்சை கொடுத்துக்கிட்டு பெரிய பெரிய பிரச்சனைலாம் உண்டாக்குவார். கடைசியில் வந்து இவர் ரவுடி மாதிரி ஆனாரா இல்லை பெரிய ஆளாகி முன்னேறினாரா அப்படிங்கிறத இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி நம்ம பார்த்தோம். உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீக்கெண்டில் போர் அடிச்சுனா பார்த்து என்ஜாய் பண்ணுற அளவுக்கு அந்தளவுக்கு வந்து ஒரு மாசான ஆக்ஷனான சூப்பரான ஒரு மூவியும் கூட சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை.